இப்போது நம்ம சென்னையை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ரீசார்ஜ் வந்து இருந்தாலும் நம்ம ஜிபேயில் வந்து காசு இல்லை அப்படின்னு ஒரு பட்சம் வரும்போது நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து சரி கடைங்க எதனா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம போவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடை இருக்காது, இருக்கும் ஆனால் இருக்காது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேசிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணிலேருந்து 3 மணி வரை கடையை தேடுறேன். எல்லா கடையும் ரீசார்ஜ் பண்ணுற கடைங்க மட்டும் க்ளோஸ்டாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவனுங்க திறக்கிறதே டங்கா மணிக்குன்னா தப்பாக நினைக்காதீங்க. 10 மணி 10:30 மணி அந்த மாதிரி தான். 1 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறமேட்டு 6-7 மணிக்கு வந்து திறந்து 10 மணி வரையில் இருக்கிறானுங்க. இவனுங்க சோம்பேறியாக இருக்கிறதுக்காக இந்த கடைங்களை திறந்து வச்சுருக்காங்களா ரீசார்ஜ் கடை, இல்லை பேசிக்காக இவனுங்க சோம்பேறியா? எனக்கு அந்த டவுட்டு ஜாஸ்தியாகவே இருக்குது. நான் போயிட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணலான்னு நான் போகிறேன், வரிசையாக கடைங்கெல்லாம் க்ளோஸு சொல்லி வச்ச மாதிரி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறனால வந்து ஒரு கேர்லெஸ், நமக்கு எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு எமர்ஜென்சி நம்ம போய் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஜிபேயில் காசு இல்லை, ஜிபேயில் காசு இருந்தாலும் நெட் இருக்கணும், இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம போட முடியும். இப்போது ரீசார்ஜ் பண்ண முடியாத ஒரு நிலமை. இவனுங்க சோம்பேறியாக இருக்கிறாங்களா இல்லை சோம்பேறியாக ஆகிறதுக்காக இந்த மாதிரி கடைங்களை திறந்து வச்சுருக்காங்களான்றது தான் எனக்குன்னு தெரில. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள்.